4 வருடமாக நான் ஒருத்தனை காதலிக்கிறேன். இந்த காதலிப்பதில் ஒரு குழப்பம் வருகிறது. என்னன்னா, இந்த 4 வருஷம் காதலில் சில விஷயங்கள்ல செட் ஆகாம நாங்கள் 2 பேருக்கும் பிரச்சனையா வருது. நான் எதை சொன்னாலும் அவன் அதை தப்பா செய்யணும் அப்படின்னு பிரச்சனை. இது ஒரு சைடு இருக்க, இன்னொரு சைடு அவன் மிகவும் என்னை லவபிளாக கேரிங்காக என்னை நன்றாக பார்த்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு ஒரு ஃபீலும் வருது. இதுல ஒரு என்ன ஆயிடுச்சுன்னா, 2-3 தடவை சரி எதுக்கு அவன்கிட்ட பேசி பேசி கஷ்டப்பட்டு நொந்து நூலாகி அவனை பார்த்து ஏங்கி எது கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் கொடுப்பது இவள் ஃப்ரெண்டு, அவன் அந்த பிரேக்கப்பையும் அக்செப்ட் பண்ணிக்கிறான். சரிம்மா, நீ எப்போ வேணா உனக்காக நான் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். பிரேக்கப் கொடுத்துட்டு கொஞ்ச நாள் இருக்கிறா, இவளால முடியல, அவனுடைய ஞாபகம் மேலும் வருகிறது. அவனை காட்டிய அன்பு அவனை எல்லாம் வந்தவன மறுபடியும் போய் இவளாகவே அவனுடன் ஜாயின் ஆகிறா. இப்படி 2-3 தடவை நடந்து இப்போதும் பிரேக்கப் ஆகி வீட்டில் உட்காந்துருக்கான். வேண்டாம், பேசுனா பிரச்சனை வருது, பேசலைன்னா அவன் மீது ஏக்கம் வருகிறது. இப்போ என்ன பேசினாலும் 2 பேர் பேசிட்டு இருக்கும்போது பிரச்சனை வருது, சண்டை வருது, ஒரே அலங்கோலமா இருக்கு. அதனால அஃபெக்ட் ஆகிறேன், லோட் ஆகிறேன்ட்டு பிரேக்கப் பண்ணியாச்சு. பிரேக்கப் பண்ண பிறகு நல்லவன் தானே, நல்ல கேரிங் எடுக்கிறானே, நமக்கு சுதந்திரம் தர்றானே, எல்லா வயசுலையும் நல்லா பண்றானே அப்படின்னு அவன் பண்ணி அந்த பிளஸ் எல்லாம் நினைக்கும் போது அவன் மீது ஏக்கத்தை தூண்டுகிறது. அப்படின்னு இருக்கும்போது என்ன பண்ணணுங்கிறது கேள்வி. இதை நீ போனாலும் கஷ்டப்படுவ, அதனால நீ போய் என்னத்தை பண்ண போற அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டதாக சொல்றான். கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி நிலையில் அதுக்கு காரணம் என்ன? இந்த 2 விஷயம். அந்த இடத்துல நான் இருந்தா என்ன பண்ணுவேன், இந்த இடத்துக்கு அவர்கள் இருந்தால் அவர்களுக்கு எந்த மாதிரி ஒரு இன்புட்டை தரணும் அப்படிங்கறதான் கேள்வி. அதாவது தியாகம் மனப்பான்மை அப்படின்னு இருக்கு, அது துளி கூட இல்லை அவளிடம். இல்லை கிட்ட ஞானிட்ட தான் இருக்கும், அது இல்லாதது பிரச்சனை. அப்ப இந்த தியாகம்னா என்ன அப்படிங்கிறது துளி கூட தனக்கு இல்லை, அதுதான் மூல காரணமாக தெரிகிறது. சரி, அது எப்படி தியாகம்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா, ஒரு விஷயத்தை நான் அனுபவிக்க வேண்டும் என்றாலோ அடைய வேண்டும் என்றாலோ நான் ஒன்றை தியாகம் செய்ய வேண்டும், இதுதான் ரூலு. அதுதான் தியாகத்தின் சிறப்பு. தியாகத்தை அனுபவிக்க தெரியாம முழுக்க சுயநலத்துல அகங்காரத்துல உட்கார்ந்துட்டு இருப்பதன் விளைவு வாழ்க்கைப்புறம் கஷ்டப்பட்டு சொல்றேன். இந்த உன்னதமான தியாகம் தெரியல. உதாரணத்துக்கு ரொம்ப சிம்பிளா சொல்றேன், எனக்கு பணம் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணா வீட்டை படுத்து தூங்கிட்டே இருந்தா பணம் வந்துருமா? அப்ப மினிமம் ஒரு நாளைக்கு 8 to 9 மணி நேரம் அவன் வேலை செய்ய வேண்டும். அதுதான் தியாகம். இந்த 8-9 மணி நேரம் அவன் சோம்பேறித்தனத்தையும் சொகுசையும் எல்லாம் தியாகம் பண்ணுனா அந்த தியாகத்தின் வெளிப்பாடாக பணம் கிடைக்கும். இதுதான ரூலு. எதையுமே பண்ணாம எனக்கு வேணும்னா எப்படின்னா எனக்கு புரியவே இல்லை. அதுதான் முட்டாள்தனம். அப்போ வேலைக்கு சென்றால் பணம் வரும், அந்த வேலைக்கு செல்வது என்பது தியாகம். எந்த விஷயம் எடுத்துக்கோங்க, சாப்பிடணும்னு வச்சுக்கோங்க, நான் விதவிதமா சாப்பிட்டு அனுபவிக்கணும் அப்படின்னா அந்த சாப்பிட்றதுக்கு பணம் வேணும், அதுக்கு சில தியாகம் வேணும். சரிங்க, நான் விதவிதமா சாப்பிட்டு சூப்பரா அனுபவிக்கணும், நான் எவ்வளவு சாப்பிட்டாலும் இந்த சாப்பாடு சாப்பிட்டா இருக்கேன், எவ்வளவு சாப்பிட்டாலும் அவனுக்கு ஜீரணம் ஆயிடும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க சாப்பிட்ட எவ்வளவு சாப்பிட்டாலும் ஜீர்ணிக்கிற அளவுக்கு உன் உடம்பை வைத்துக் கொள்ளும் ஒரு உடற்பயிற்சியை நீ செய்ய வேண்டும். அப்ப பக்கா காலையில ஒரு 3 மணி நேரம், ஈவினிங் ஒரு 3 மணி நேரம் பயங்கரமான ஒரு ஒர்க் அவுட் போட்டேன்னா நீ எவ்வளவு சாப்பிட்டாலும் அதை ஜீர்ணிக்கும் ஒரு பக்கத்தை உடம்பு எடுத்துக்கணும். அப்ப அந்த ஒர்க் அவுட்டுங்கிற தியாகம். நான் சோம்பேறியாவே வீட்டில் தூங்கிட்டு இருப்பேன், நான் எவ்வளவு வேணாலும் சாப்பிடுவேன் அப்படின்னு, நான் சம்பாதிக்கவும் மாட்டேன், சோம்பேறியா வீட்லயும் தூங்குவேன், நான் எவ்வளவு வேணா சாப்பிடுவேன் அப்படின்னா அதுதான் தியாகம் இல்லாத ஒரு சூழ்நிலை எதிர்வாரு. அப்ப எதுவா இருந்தாலும் என்ன, அதுதானே கொடுத்தாதானே வாங்க முடியும். நான் எதுவும் கொடுக்க மாட்டேன், எனக்கு எல்லாம் வேணும்னா எப்படி கிடைக்கும்? அந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு நிகழ்வு. தியாகத்தை புரிஞ்சுக்காம இருக்கணும். தியாகத்தை புரிஞ்சுக்காம தியாகம் பண்ண சிறிதும் இல்லாததன் விளைவு டோட்டலா நம்ம கொலாப்ஸ் ஆகும்.
புருஷன் கூட நான் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா இந்த கேள்வியில அவன் சில உன் மனசுக்கு எதிரான, உன் மனசுக்கு பிடிக்காத, உனக்கு கோபம் ஏற்படுகிற, கசப்புணர்வை தூண்டுகின்ற சில காரியங்களை, சில செயல்களை, சில வார்த்தைகளை அவன் இயல்பிலிருந்து அவன் பேச நேரிடும் போது அதை சகிப்புத்தன்மையோடு ஏற்றுக்கொள்ளும் ஒரு பக்கம் தான் தியாகம். அப்படி சகிப்புத்தன்மை என்கின்ற ஒரு தியாகம் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் கூட எவ்வளவு ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம். இப்ப நான் தியாகமே பண்ணாம எல்லாம் அனுபவிக்கணும்னா எப்படி? ஒரு உதாரணமாக, ஒரு காமத்தில் காதலனும் காதலியும் ஈடுபட்டாலும் இவன் தியாகம் பண்ணணும். என்ன தியாகம்? அதுதான் தியாகத்தின் சிறப்பு புரிஞ்சுட்டா சொல்லுங்க. இவன் எனர்ஜைஸ் ஆகி அங்கே குடிச்சு எடுக்கணும், அவளும் குடிச்சு எடுக்கணும். நான் கொடுக்கலாம் மாட்டேன், நான் எதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு சுகம் மட்டும் வேணும்னு ஒரு இருந்தான்னா அது எந்த அளவுக்கு ஒரு கேவலமானது. அதான் தியாகமே சிறப்புங்கிறான். இப்போ தியாகத்தை தப்பா இட போட்டுருவான். தியாகத்தை புரிஞ்சுக்கல, அந்த சுயநலை தியாகத்தை பண்ண விடுது. எது ஒன்று நான் ஞானத்தின் பேரானந்தத்தை அடைய வேண்டும் அப்படின்னா இந்த புலன்களை தியாகம் செய்யணும்ல. இந்த விஷயங்களை தியாகம் செஞ்சாதானே பேரானந்தம் கிடைக்கும். எனக்கு இதுவும் வேணும், அதுவும் வேணும், எனக்கு பணமும் வேணும், நான் சொந்த வீட்லயே உட்காந்துருக்கேன், எப்படி நீங்களும் உழைக்கவும் மாட்டேன். எனக்கு காதலன் வேணும். அப்ப காதலன் மனசுப்படி அவனை பொறுத்து கொண்டு சகித்து கொண்டு சில விஷயங்கள் ஏற்றுக்கொள்ளும் ஒரு தியாக படமானவை வளர்த்துக்கிட்டா காதலுக்கு சந்தோஷமா இருக்கலாம். நான் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன், எல்லாம் அவன் பண்ணிடணும் முடியுமா? இப்ப வேலைக்கு செல்ல வேண்டும் என்றால் அந்த வேலையில இருக்கும் உழைப்பு அதை நம்ம குடிச்சுதான் நான் சம்பளத்தை வாங்க முடியும். உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டோம்னா காலையில எழுந்திரிச்சு யோகா பண்ணும்போது உடல் வலிக்கும், அதை தியாகம் பண்ணணும் இல்லையா? அந்த சுகத்தையும் உறக்கத்தையும் சோம்பேறித்தனத்தையும் தியாகம் பண்ணாதான் உடல் ஆரோக்கியமா இருக்கும். நான் எவ்வளவு வேணா சாப்பிடுவேன், ஆனா எனக்கு எந்த பண்ணக்கூடாது அப்படின்னு அந்த அளவுக்கு உழைப்பு இருக்கணும்ல. அப்ப அதுக்கு தகுந்த உழைச்சேன்னா நீ எவ்வளவு வேணா சாப்பிடுவேன். அப்ப நான் இதுதான் லாஜிக், இதுதான் முறை. ஒரு விஷயம் ஒண்ணு ஒரு தியாகம் பண்ணாதான் கிடைக்கும். எதுக்கு? இப்ப மரக்கட்டை இருக்கு, ஒரு பாறாங்கல் இருக்கு, அது தியாகம் பண்ணலன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு என்ன கிடைக்கும்? ஒரு பிரயோஜனம் இல்லை. தியாகம் தான் சிறப்புங்கிறான். அந்த குடுக்கல் ஒரு கிஸ்ட், அந்த கொடுக்கும்போது வரும்போது எடுக்கிறதுன்னு ஒரு கிஸ்ட், அந்த ரெண்டு சேர்ந்து கலங்கும் போது தனி கிஸ்ட். ஆனா தியாகம் இல்லாமல் வருவது பயங்கரமான ஒரு சூழ்நிலை. அதுல திருப்தி இருக்காது, அது ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்கும். அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். அப்ப தியாகத்தின் சிறப்பு. அப்ப நான் எது ஒன்று வேண்டுமானாலும் முடியும், முதல்ல தியாகம் பண்ணாது. தியாகம் பண்ண முடியலன்னா அந்த பொருளை தியாகம் பண்ணிடுங்க. இப்ப என் காதலிடம் இந்த விஷயத்தை நான் சகித்துக் கொள்ள வேண்டும், அப்படின்னா அதெல்லாம் என்னால் சகித்துக் கொள்ள முடியாதுன்னா அப்ப காதலின தியாகம் பண்ணிடுற நிம்மதி. அப்ப நீ உன் கொள்கையில ஸ்ட்ராங்கா இருந்துக்கோ. உன் கொள்கையில ஸ்ட்ராங்கா இருந்தா உனக்கு ஒத்து வரமாட்டான். ஆனா அப்ப காதலின தியாகம் பண்ணிடு. இல்ல எனக்கு காதல் வேண்டும், சுகம் வேண்டும்னா அப்ப உனக்குன்னு இருக்கிற அபிமானம், கருத்து, சகிப்புத்தன்மை இல்லாமை, பொறுமையின்மை அதெல்லாம் தூக்கு. ஸோ அதை தியாகம் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா காதலோட சூப்பரா இன்பமாக சந்தோஷமாக இருக்கலாம். இப்போ தியாகம் அனுப்பாங்க சிறிது கூட இல்லாம நீ காதலோட இருந்தாலும் சரி, காதல் இல்லாமல் வெறுமனை இருந்தாலும் சரி, இல்ல இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணாலும் சரி, நீ பண்ணாம இருந்தாலும் சரி, உன்னிடம் தியாக மனப்பான்மை இல்லை என்றால் எந்த சுகமும் உனக்கு கிடைக்காது. அதுக்கு கேரண்டியே கிடைக்காது. தியாகம் பண்ணாதான் கிடைக்கும். எதுவுமே பண்ணாம எனக்கு வேணும்னா என்ன லாஜிக்கு? அப்ப நம்ம மறக்கத்தே ஆயிடும். இது பாறாங்கல்லுக்கு சமானம். எதுக்கு உணர்வை கொடுத்தான், எதற்கு உடம்பை கொடுத்தான், எதற்கு அறிவை கொடுத்தான், அதன் மூலியமாக செயலாற்று, அந்த செயலிலே இன்பம் மாற்று. எவன் சொன்னாங்க பிரஜைகள் முதலில் பிரம்மதேவன் படிக்கும் போது 4வது அத்தியாயத்துல 5ஆவதுல படிக்கும் போது சொல்லலாம். அவன் என்ன சொன்னான்? நீங்கள் கடமையை செய்யுங்கள், தேவதைகள் உனக்கு இன்பத்தை தருவார்கள் அப்படின்னு சொன்னான் பிரம்மதேவன் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதையில் இருக்கு. அப்படின்னா என்ன இருப்பான்? செயலாற்று இன்பம் தரும், செயலே இன்பம், அது 2வது. ஆனா அது புரியல. என்னால செயலாற்று இன்பம் தரும், செயலே நான் பண்ண மாட்டேன், நான் தியாகமே பண்ண மாட்டேன் அப்படின்னா மறக்கத்தை எது சாதிக்கும்? மறக்கத்தை யார் விரும்புவா? மறக்கத்துக்கு என்ன கிடைக்கும்?
எல்லாம் கிடைச்சிடணும்னு எதிர்பார்த்தா என்ன இருக்கும்? அதெல்லாம் தியாக மனப்பான்மை சிறிது கூட அந்த பெண்ணுக்கு இல்லை. இந்த அளவுக்கு அவன் நல்லா வச்சிருக்கிறான்னு தெரியுது. ஏற்கப்படுவதும் எளிதாக ஏற்றுக்கொள்கிறான்னு தெரியுது. திருப்பி இவதான் கீழே போய் விடுகிறான்னு தெரியுது. அந்த விழுந்த பிறகு ஒரு நல்ல மாசத்துக்கு ஒரு வீடும்பாங்க. வந்துட்டோம் போகும்போது தியாக மனப்பான்மை போகணும்ல, சரி அவன் அப்படிதான் இருப்பான், நம்ம தான் போனோம் இறங்கி. அவன் இறங்கி வரல, அவன் தெளிவா இருக்கான் நான் இப்படிதான் அப்படின்ட்டு. சரி அப்ப நம்ம இறங்கி போவோம். நமக்கு என்ன கோளாறு, அவனுக்கு சில விஷயங்களை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கும்போது அதை தியாகம் பண்ணுவோம், ஏற்றுக்கொள்வோம். அதையும் வந்து ஏன் இஷ்டத்துக்கு அவன் இருக்கணும், பொம்மையா உன் இஷ்டத்துக்கு தான் அவன் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறதுக்கு. ஸோ அது வந்து முட்டாள்தனம். ஸோ அதனால வந்து நீ பண்ணாமல் இருந்தாலும் பண்ணிட்டு இருந்தாலும் ஒரே தப்பு தான். இப்போ ஒன்று இப்போ பிரச்சனை அவளை பிரேக்கப் பண்ணிட்டேன்ப்பா, எனக்கு வந்து அந்த இடத்துல நான் சைட்டு போய் அவனுக்கு அடிமையாகி அவனுக்கு சண்டை போட்டு அப்படி வாழ்க்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னா தியாக மனப்பான்மை இருக்கணும்னு குழப்பமே இருக்காது. அவனை தியாகம் பண்ணிட்டு நிம்மதியாக இருந்துருவான். அவள் நான் இருக்கிறேன் காதலி தியாகம் பண்ணிட்டு நிம்மதியாக இருக்கேன், எதிர்த்ததுனா ஒத்துவராது, எதுவும் பிரச்சனை வந்துட்டு இருக்கோம், நம்ம இனிக்கு அது செட் ஆகாது அப்படின்னு காதலி தியாகம் பண்ணிடுவான், நிம்மதியாக இருப்பான். இல்ல அவள் சூப்பரா செட் ஆகும்னா இப்ப ஏன் என்னுடைய அந்த இயல்புல இருக்கிற அந்த கோளாறு, அந்த விருப்பெருப்பு, அகங்காரம் கொஞ்சம் சைட்டு எடுத்து தூக்கிட்டு பழைய கொண்டு வந்து ஜாலியா இருந்துட்டு போவான். எதுவுமே தியாகம் பண்ண மாட்டேன் அப்படின்னா கடைசி வரைக்கும் உட்காந்து அழுவிட்டு ஒரு பைத்தியம் மாதிரி இருக்க வேண்டியதான். ஸோ தியாகத்தின் சிறப்பை உணர வேண்டும். தியாகம் செய்தால் அனைத்தும் உனக்கு கிடைக்கும். இன்னொரு ஹையர் நாலேஜ் தியாகம் தான் பயங்கர கிச்சை. இது புரிஞ்சுக்கிட்டா தியாக மனப்பான்மை வந்துடும். ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சரு. புரிஞ்சதா?